எல்லாரும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணலாம். நாங்களுமா டாக்டர்? கோஆபரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா? அதை பண்ணுங்க. இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட். எனக்கு ஒரு காலு இந்தாங்க, நீங்க எத்த பிடிங்க. மேல இருக்கத்தான் கை, அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறேன் நானு. பேஷண்ட் நேம் என்னங்க? பிராய்லர் டாக்டர். ஓஹோ, ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க டாக்டர். ஓ, எல்லாரும் ஒரே ஃபேமிலியா? வெரி இங்க தான் ஃபேமிலி டாக்டர் ஆச்சே. நாகப்பட்டினம் நான் பிறந்தது. நாகப்பட்டினத்தோட பெரிய ஐகான் யார் தெரியுங்களா? தனி தமிழுக்கு வித்திட்ட மறைமலை அடிகள் பிறந்த மண் எங்க ஊர். எங்க ஊர் பேருந்து நிலையத்தில் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், எங்க ஊர் பேருந்து நிலையத்துக்கு பேர். அந்த மறைமலை அடிகள் தமிழ் சொல்லில் வேற்றுமொழி கலப்படம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாடுபட்ட ஒருத்தனுடைய ஒரு சிலை ஒரு ஓரமாக எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கு. அண்ணாவுக்கு 3 இடத்துல சிலை இருக்கு. அப்ப என் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே நீங்க தமிழர்களுக்கான வாழ்வியலை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த பகுதியில் வாழ்ந்த நல்ல மனிதர்களுக்கான வாய்ப்பை, அவனுடைய வரலாற்றை கடத்திருக்கணுமா வேண்டாமா? பேராமன் பெரியார்மன் என்று சொன்னீர்களே, தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லையா? நான் வளர்ந்து பிறந்த நாகப்பட்டினத்தில் மறைமலை அடிகளார் இருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார். நீங்கள் பிறப்பதற்கு முன்னால், நான் பிறப்பதற்கு முன்னால் இந்த இயக்கத்தின் முதலமைச்சராக, இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் 19/6/1969 அந்த நாகப்பட்டினம் பேருந்து நிலைய முற்றத்தில் முழு உருவச் சிலையை மறைமலை அடிகளாருக்கு நிறுவியது தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞர் திமுக. அது மட்டுமல்ல, மறைமலை அடிகளார் அவருடைய நூற்றுக்கணக்கான நூல்களை நாட்டுடைமையாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த தொகையை, ஈவுத்தொகையை அவர்கள் குடும்பத்தினருக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் சார்பாக மறைமலை அடிகளார் அவருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்ததும் தலைவர் கலைஞர். அதுவும் உங்கள் குறிப்பிற்கு. இந்தி ஏத்தத்திலும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சு. மோடி அவர்களும் இங்க இருக்க எடப்பாடி அவர்களும் இங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்க. அடிக்கல் நாட்டி எய்ம்ஸ் வந்து மருத்துவமனை வைக்கணும்னு என்னமோ பண்ணாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா பல்வேறு நோய்களையும் குணப்படுத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவோ மாணவர்கள் 3 ஆண்டுகளா வந்து மாணவர்கள் படிச்சுக்கிட்டு வராங்க. முதலாம் ஆண்டு மாணவர்கள் படிக்கிறாங்க. சிறப்பான முறையில வந்து இந்த மருத்துவமனையில வந்து எல்லாரும் பயனடைங்க. அப்படி இதுதான் நம்ம ஒன்றிய அரசு பண்ணி கொடுத்திருக்காங்க. இது கொண்டாடு வகையில வந்து நாங்க இந்த எய்ம்ஸுக்காண்டி வந்து நல்லது பண்ண இந்த ஒன்றிய அரசுக்காண்டி வந்து நாங்க எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறோம். சாக்லேட் கொடுங்க தம்பி, சாக்லேட் கொடுங்க. சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. சாப்பிடுங்க. தங்கச்சிக்கு சொல்றேன். அப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு வெளியே சொல்லு இல்லையே. சங்கினா நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்ல. யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு பாரு, எப்படிப்பட்ட செருப்பு பாக்குற? இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், ஜீமா போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வர மாட்டான். ஆறுமுகம் இங்க இருக்கே டாக்டர் ஆறுமுகம், கிளினிக்கில் தான் இருக்கேன். என்ன பண்றிய? சும்மா தான் இருக்கேன். இங்க வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு விளையாடுவோம். ஏதோ பைத்தியக்கிறப்பல எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? தம்பிக்கு நீங்க முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா? எதை படிக்கிறோ இல்ல இந்த புத்தகத்தை படிப்பா? அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் முதல் பாடம். அதுக்கப்புறம் அவன் படிப்பான், அவனுக்கே தோணும். சரி. இங்கதான் எல்லா புத்தகமும் இருக்கேன். உங்களுக்கு ஆர்வம் வருமா அதெல்லாம் பார்க்கும்போது? இந்த புத்தகம் எல்லாம் படிக்கணும் நம்மளும். இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம். நீயே சொல்ற அண்ணன் ஜிஎஸ்கைன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாய் போச்சு. முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். இத்தினேந்து மூளை நிறைய இத்துணுண்டு காது இஷ்டத்துக்கு ஊத்து. சங்கிங்கிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லல. சங்கின்னு சொல்றது அவ்வளவு வெளியே சொல்லு இல்லையே. சங்கினா நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்ல. நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்றேன், அது வந்து அது தேவைப்படும். எப்போ கேட்டாலும் சரி, எந்த நேரத்துல கேட்டாலும் சரி, தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் சரி, பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு. அதனால வந்து இனிமே வந்து அந்த பெட்டியை வந்து என்ஜினோட சேர்க்கிற அந்த ஒரு எண்ணமே கிடையாது. கழட்டி விட்டது தான். அண்ணாமலை பொறுத்தவரை இப்போ ஒரு தன்னுடைய ஏற்கனவே நம்முடைய துணை சொன்னது போல தன்னை முன்னிலைப்படுத்துறாரு.
தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. அவருடைய பிஜேபி, அது அவருடைய கட்சியுடைய விஷயம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. பிஜேபி வந்து முன்னிலைப்படுத்தல, அது வந்து அங்க இருக்கவங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து ஒரு நடக்காத விஷயத்த இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லி திசை திருப்பலான்னு சொன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதே போல வந்து தொண்டர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க, யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த அவருடைய பாணி எப்படின்னு தெரியும். அதாவது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்க ஒண்ணு வந்து அண்ணாமலை மாதிரி ஊழ கும்பிடு போட்டு அண்ணே 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 அண்ணன்னு சொல்லி ஊழ கும்பிடு போடுற ஆள் இல்ல. அதனால ஊழ கும்பிடு போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி இங்க கால் ஊன்னு நினைச்சு எது வேண்டுமானாலும் சொல்லலாம் நினைத்தால் அது வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாதான் முடியும். அதனால ஒரு பிரயோஜனம் வரப்போதில்லை. கத்துறவங்க கத்திக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை. தமிழர்கள் யாருக்கும் பின்வாங்கி வரல. ஆனால் தமிழர்கள் சபைக்கென்று உள்ளதை ஒரு கால விளக்க சம்மதிக்க மாட்டார்கள். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்